ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? குட் மார்னிங். இன்றைக்கி சும்மா அப்படியே தோட்டத்து பக்கம் போனேன். நிறைய எலுமிச்சம் பழம் விழுந்து கிடந்தது. சரி, அதை பிறக்கிட்டு வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு போனேன். ஒரு 20-25 பழத்துக்கு மேலே இருந்தது. போகிற வழியில் பார்த்தா இது ஒரு தப்பு செடி அப்படின்னா தெரியும்னு நினைக்கிறேன். தானாக முளைச்சது, நம்ம விதை போடலை, செடி வைக்கலை, அதுவாக முளைச்சி வந்தது. சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. அதில் ஒரே ஒரு காய் மட்டும் காய்ச்சிருந்தது. பிஞ்சாக தான் இருக்குது. இவ்வளோ பெருசு இருந்தாலும் கூட பிஞ்சாக தான் இருக்குது. அது நான் அப்படியே விட்டுட்டேன். ஒரு காய் மட்டும் தானே இருக்கட்டும், அது அப்படி விதைக்கி இருக்கட்டும், அடுத்த முறை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப நல்லா இருந்தது, பார்க்க அழகாக இருந்துச்சு. அதோடய வெயிட் தாங்காமல் அந்த கிளை அப்படியே வளைஞ்சிருச்சு. அதோடு அந்த பக்கம் போனால் நல்லா தலைன்னு ஆசையாக அப்படியே என்னை கூப்பிட்ட மாதிரி, வா பறிச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. மிளகு தக்காளி கீரை ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி பறித்து துவையல் பண்ணியிருந்தேன். இப்போ மறுபடியும் அது அந்த கிள்ளி விட்ட இடத்துலேருந்து நிறைய கிளை அடித்து நிறைய இலைகள் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. சரி துவையல் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணி, குஸ்கா, புலாவ், தக்காளி சாதம் இந்த மாதிரி எது பண்ணாலும் இதுக்கு இந்த துவையல் எடுத்துக்கிட்டால் அட்டகாசமாக இருக்கும். துவையல் இது வரைக்கும் ட்ரை பண்ணாதவங்க, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, 2 காஞ்ச மிளகா, நல்ல காரமாக இருக்கும். காரம் கம்மியாக வேணுன்றவங்க ஒரு காஞ்ச மிளகா வச்சுக்கோங்க. 2 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி வச்சு நல்லா எண்ணெய் விட்டு வதக்கி ஆற விட்டு அரைச்சி எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு தாளித்து சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும்.